வணக்கம். நாளிடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 31ஆம் திகதி ஜூலை மாதம் 2018ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வழக்கம் போன்றே இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்கவுள்ளோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி, 2020இல் அனைத்தும் தலைகீழாக மாறும், யாரை நிறுத்தியாவது தாக்குதல் நடத்தக்கூடிய பலம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உள்ளது, ஹரீன் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. மொட்டு சின்னத்தின் வேட்பாளரின் கதையானது 3 வேதாளங்களின் நிலைமை போன்றதாகும். கூட்டு எதிரணியினருக்கு ராஜபக்ஷவை தவிர வேறு உலகமே இல்லையா? மொட்டு சின்னத்தில் உள்ளவர்களுக்கு முதுகெலும்பு இல்லையா? மொட்டு சின்னத்தில் வேறு தலைவர்களுக்கு வருவதற்கு இடம் இல்லையா? இது கட்சியா என்பதனை கூட்டு எதிர்கட்சியினர் தமது இதயங்களை தட்டி கேட்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக மற்றும் தொடர்பாடல் பிரதானியும் அமைச்சருமான ஹரீன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. வாழ்முனையில் யாழ்ப்பாணத்தில் கிராம சேவகருக்கு அச்சுறுத்தல், 5 வீடுகளுக்குள் புகுந்தும் தாக்குதல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை கிழக்கு கிராம சேவகர் வாழ்முனையில் அச்சுறுத்தப்பட்டதுடன் அவரது அலுவலகம் அடித்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது. வாள்கள் கம்பிகளுடன் நேற்று பட்டப்பகலில் நுழைந்த 8 பேர் கொண்ட கும்பல் இந்த அட்டூழியத்தை அரங்கேற்றி தப்பிச் சென்றுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. என்னை எவரும் குறை கூற முடியாது, அமைச்சர்கள் விவகாரம் குறித்து சிவி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. மாகாண அமைச்சர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் ஆளுநரை அன்றி முதலமைச்சர் அல்ல, ஆகவே உரியவாறு 6ஐ 5ஆக்குவது ஆளுநரையே சாரும். இந்த விடயத்தில் என்னை எவரும் குறை கூற முடியாது. நான் எவரையாவது பதவி நீக்கம் செய்ய உரித்தற்றவராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் காணப்பட்ட பின்னர் அது பற்றி ஏதேனும் நடவடிக்கை எடுக்க நான் விளைந்தால் அது மன்றை அவமதிக்கும் குற்றமாகலாம் என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. விக்கி விஜயகலா சிவாஜிலிங்கத்துக்கு எதிராக உடனடி நடவடிக்கை தேவை, கூட்டு எதிரணி கோரிக்கை, யாழ் கோட்டை இந்தியாவிற்கு சொந்தமானதா என்றும் கேள்வி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் கோட்டை பிரதேசத்திற்குள் இராணுவத்தினர் நுழைவதற்கு தடை விதிக்கும் வகையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யோசனை ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது என அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று 5 மாணவர் உள்ளிட்ட 11 பேர் கடத்தல் விவகாரம், விளக்கமறியலில் இருந்த 2 கடற்படை வீரர்களுக்கும் பிணை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேரை கடத்தி சென்று கப்பம் பெற்றுக்கொண்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளில் கைதாகி விளக்கமறியலில் இருந்த 2 கடற்படை வீரர்களை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் பதவி சம்பந்தனிடமே இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு அமைவாக எதிர்க்கட்சி தலைவர் பதவியானது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனிடம் இருப்பதே பொருத்தமானது என்று நான் கருதுகின்றேன் என சுதந்திர கட்சியின் மாற்று அணியின் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பொதுநலவாய செயலாளர் இலங்கை வருகிறார், ரணில் சம்பந்தனை சந்திப்பார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. பொதுநலவாய அமைப்பின் செயலாளர் நாயகம் ஃபெட்ரீசியா ஸ்கொட்லாந்து 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை இலங்கை வரவுள்ளதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவை தவிர முதலமைச்சரின் பங்கேற்பின்றி நடைபெற்ற செயலணி கூட்டம், வடக்கு கிழக்கில் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள தீர்மானம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கண்காணிப்பின் கீழ் வடக்கு கிழக்கில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு விசேட ஜனாதிபதி செயலணி தீர்மானித்துள்ளது என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மன்னார் அகழ்வில் தாய் பச்சிளம் குழந்தையின் எச்சங்கள் அருகருகே மீட்பு, பரிசோதனைக்காக அமெரிக்கா அனுப்புவதற்கு நீதிமன்றில் விண்ணப்பம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. மன்னாரில் இடம்பெற்று வரும் அகழ்வு பணிகளின் போது தாயொருவரின் எச்சமும் அவர் அருகே பச்சிளம் குழந்தையொன்றின் எச்சமும் மீட்கப்பட்டுள்ளன. மன்னார் சதுச விற்பனை நிலைய வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களை தொடர்ந்து நேற்று திங்கட்கிழமை 43வது நாளாகவும் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன.
இந்த அகழ்வின் போது சந்தேகத்திற்கிடமான ஒரு முதிர்ந்த மனித எச்சமும் அதன் அருகே சிறிய எலும்புகளை கொண்ட மனித எச்சமும் காணப்பட்டதை தொடர்ந்து குறித்த இரு மனித எச்சங்களையும் சூழ்ந்திருந்த மண்ணை அகற்றிய போது அருகருகே புதைக்கப்பட்டிருந்த தாயும் பிள்ளையும் என சந்தேகிக்கப்படும் வகையில் மனித எச்சங்கள் தென்பட்டன என்று அந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. அதுபோன்று சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எதிராக உயர்நீதிமன்றில் மனு தாக்கல், பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கின்றது. விகிதாசார தேர்தல் முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சட்டத்தில் அனுமதி உள்ளது. அப்பொறுப்பிலிருந்து சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவால் விடுபட முடியாது. ஆகவே சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எதிராக உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சருமான பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று பத்ரமுல்லையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தி, மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்மானத்தால் 9 மாகாண சபைக்கும் ஆபத்து, விக்னேஸ்வரன் எச்சரிக்கை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. மாகாண அமைச்சர் ஒருவரை பதவி நீக்குவது தொடர்பிலான மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்மானப்படி என்னுடைய கைகள் மட்டுமல்ல 9 மாகாண முதலமைச்சர்களின் கைகளும் கட்டப்பட்டுள்ளன. அரசியல் யாப்பினால் முதலமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட உரித்தொன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் தடை செய்யப்பட்டு அது ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. புலிகளை விட இந்த அரசு ஆபத்தானது, பொது எதிரணி சீற்றம் என்ற தலைப்பிலான செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. தற்போதைய அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளை விடவும் ஆபத்தானது என ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகளால் அளிக்கப்பட்ட மத்திய வங்கி மற்றும் விமான நிலையம் போன்றவை மஹிந்த ஆட்சி காலத்தில் கட்டி எழுப்பப்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் விடுதலை புலிகளை விடவும் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கொக்குளாயில் பெரும் பதற்றம், சிங்களவர்களின் ஆக்கிரமிப்பு முயற்சி முறியடிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. முல்லைத்தீவு கொக்குளாய் சிவந்தா முறிப்பு பகுதியில் தமிழ் மக்களின் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணியை அபகரிப்பதற்கு சிங்கள மக்கள் மேற்கொண்டிருந்த முயற்சி பொதுமக்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் ஆகியோருடைய கடுமையான எதிர்ப்பினை அடுத்து நிறுத்தப்பட்டதுடன் சிங்கள மக்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் என அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதுபோன்றே 20ஆம் புதிய அரசியல் அமைப்பும் நாட்டை பிளவுபடுத்தும் இரட்டை குழல் துப்பாக்கி எளிய அமைப்பு குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. 20வது அரசியல் அமைப்பு திருத்தத்தின் ஊடாக ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைத்து 13வது திருத்தத்தை பலப்படுத்தி பிரிவினைவாதம் கொண்டு முதலமைச்சர்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. கருணாநிதி நலம்பெற மைத்திரி பிரார்த்தனை, விசேட செய்தியுடன் ஆறுமுகன் தமிழகத்தில் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. தமிழக முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான டாக்டர் மு கருணாநிதி உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள காவேரி தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அவர் வழமைக்கு திரும்பி மக்கள் பணியினை தொடர பிரார்த்திப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழகம் பலாலிக்கு இடையே குறைந்த கட்டண விமான சேவை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. தமிழகத்துக்கும் பலாலிக்கும் இடையில் விரைவில் குறைந்த கட்டண விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜோன் அமரதுங்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதுபோன்று வழமை போல் ரயில்கள் ஓடும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது. கோரிக்கைகள் சிலவற்றை முன்வைத்து ரயில்வே ஊழியர்களினால் நேற்று திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. மைத்திரியை போல் பலரும் மஹிந்தவிடமிருந்து தப்புவர் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. தமது குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் ஜனாதிபதி வேட்பாளராக வருவதற்கு ராஜபக்ஷக்கள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பேச்சாளரான ஹரீன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளதாக
அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்த யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய உதயனின் பிரதான செய்தி, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தியை விரைவுபடுத்த அமைச்சரவை உபகுழு நியமிப்பு, நேற்றைய முதல் அமர்வில் அரசு தலைவர் நடவடிக்கை என்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்து வலம்புரியின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய வலம்புரியின் பிரதான செய்தி, தொடர்ச்சியான வன்முறையால் யாழ் மக்களிடையே அச்சமான நிலைமை, கடந்த 2 நாட்களில் 5 பெரும் குற்ற செயல்கள், 50 லட்சத்துக்கும் அதிகமான உடைமைகள் சேதம் என்ற தலைப்பில் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்து காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். டென்னிஸ் விவகாரத்துக்கு தீர்வு தர வேண்டியவர் ஆளுநர் தான் அல்லர் என்கிறார் முதல்வர் விக்னேஸ்வரன் என்ற தலைப்பில் இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய லங்காதீபவின் பிரதான செய்தி, ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு எதிரான நீதிமன்ற அவதூறு குற்றச்சாட்டு தொடர்பிலான விளக்க கட்டுரையை சட்டமா அதிபர் திணைக்களம் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் சமர்ப்பித்துள்ளதான செய்தி இன்றைய லங்காதீபவின் பிரதான செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி, கண்டெம்ட் ரூல் அகெயின் ரஞ்சன் ராமநாயக்க, ஏஜி சப்மிட்ஸ் டிராஃப்ட் ரூல் டு சுப்ரீம் கோர்ட் என்ற தலைப்பில் இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதனை லங்காதீபவின் பிரதான செய்தியாக நாம் விரிவாக பார்த்திருந்தோம். தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில், மலையகத்தில் 2வது பெரிய தொழிற்சங்கத்தின் தலைவர் நான், சம்பள பிரச்சனையில் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமா, அமைச்சர் திகாம்பரம் கேள்வி என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. மலையகத்தில் 2வது பெரிய தொழிற்சங்கமான தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரான நான், மலையக சம்பள பிரச்சனையில் ஏற்படும் அநியாயத்தை பார்த்தும் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டுமா என்று மலைநாட்டு புதிய கிராமங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் திகாம்பரம் கேள்வி எழுப்பினார் என அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில், ரொபர்ட் முகாபே பங்கேற்காத சிம்பாப்வேயின் முக்கியத்துவம் மிக்க தேர்தலுக்கான வாக்களிப்பு ஆரம்பம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. சிம்பாப்வேயின் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நேற்று திங்கட்கிழமை ஆரம்பமானது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று தஜிகிஸ்தானின் ஆயுததாரிகளால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 4 படுகொலை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. தஜிகிஸ்தானில் ஆயுததாரிகளால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 4 நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ரமசோன் ஹமில் சொடா தெரிவித்தார் என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதுபோன்று வாகன விபத்தின் போது தாயின் கருப்பையிலிருந்து வெளியேறி புற்றரையில் வீசப்பட்ட குழந்தை அதிசயக்கத்தக்க வகையில் உயிர் பிழைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. வாகன விபத்தொன்றின் போது ஏற்பட்ட விளைவால் தனது தாயின் கருப்பையிலிருந்து வெளியேற்றப்பட்டு புற்றரையில் வீசப்பட்ட பச்சிளம் குழந்தை ஒன்று அதிசயக்கத்தக்க வகையில் உயிர் தப்பிய சம்பவம் பிரேசிலில் இடம்பெற்றுள்ளது என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இனி இந்திய செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில், திமுக தலைவர் கருணாநிதியை நேரில் பார்த்தேன், நலமாக இருக்கிறார் முதலமைச்சர் பழனிசாமி என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் வெளியாகி இருக்கின்றது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதியை தான் நேரில் பார்த்ததாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அசாமில் வசிக்கும் 40 லட்சம் பேர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மக்கள் தொகை பதிவேட்டில் தகவல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின்
இந்திய செய்திகள் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. அசாம் மாநிலத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ள தேசிய குடிமக்கள் பதிவு இறுதிப்பட்டியலின்படி 40 லட்சம் பேர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷிலிருந்து வந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் காணும் வகையில் அசாம் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவு பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன் இறுதி அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது என்று அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதுபோன்று மீண்டும் உண்ணாவிரதம் அண்ணா ஹசாரே அறிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் இந்திய செய்திகள் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. லோக்பால் உருவாக்கத்தில் மத்திய அரசின் தாமதத்தை கண்டித்து எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் திகதி முதல் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளார். நாட்டில் லஞ்சம் ஊழலுக்கு எதிராக காந்தியவாதி அண்ணா ஹசாரே தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். அவரது போராட்டம் மக்கள் இயக்கமாக மாறியதால் லோக்பால் சட்டம் உருவானது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அரசியலில் எதிரியை தீர்மானிக்கும் நேரம் வந்துவிட்டது. கமல்ஹாசன் சூசகம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. அரசியலில் தன்னுடைய எதிரி யார் என்பதை தீர்மானிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளதாக அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவை தவிர இந்தியாவில் விவசாயம் லாபகரமானதாக இல்லை, ஆய்வில் அதிர்ச்சி தகவல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இந்தியாவில் விவசாயம் லாபம் தருவதாக இல்லை என்று ஆய்வொன்றில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, உக்ரைன், வியட்நாம் உட்பட 26 நாடுகளில் பொருளாதார கூட்டுறவு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் விவசாயம் தொடர்பாக ஆய்வொன்றை நடத்தியது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இனி இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பொருளாதார பிரச்சனையை தீர்த்தால் போதுமா என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் பிரசுரமாகி இருக்கின்றது. தமிழ் பேசும் மக்களை பொருளாதார ரீதியில் வலுவூட்டி அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுத்தலே தற்போதைய தேவையாக இருக்கின்றது என்றும், மாறாக அரசியல் தீர்வையோ அதிகார பகிர்வையோ புதிய அரசியல் அமைப்பையோ தமிழ் மக்கள் கோரவில்லை என்றும் பெரும்பான்மை அரசியல் தலைவர்கள் அண்மை காலமாக கூறுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றனர். இதனூடாக கடந்த 70 வருடகால தமிழ் பேசும் மக்கள் கோரி வருகின்ற அல்லது வலியுறுத்தி வருகின்ற அதிகார பகிர்வுடன் கூடிய அரசியல் தீர்வு திட்டத்தை குறைத்து மதிப்பிடும் சூழல் உருவாகி வருகின்றது. பெரும்பான்மை அரசியல் தலைவர்கள் காலாகாலமாகவே இவ்வாறு தமிழ் மக்களின் அரசியல் அதிகார கோரிக்கையை பல்வேறு வழிகளில் நிராகரித்து வந்திருக்கின்றனர். அதே போக்கு தற்போதும் தொடர்கின்றமையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய காரணங்களையும் அடிப்படையற்ற பிரச்சினைகளையும் வைத்து இழுத்து கொண்டிருக்காமல் விரைவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு திட்டத்தை முன்வைத்து இந்த புரையோடி போயுள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை முன்வைக்க வேண்டும். அவ்வாறு முன்வைக்கப்படும் தீர்வு திட்டமானது அனைத்து மக்களினதும் அங்கீகாரத்தை பெற வேண்டும். அதற்கு பெரும்பான்மை மக்கள் மத்தியில் சிறுபான்மை மக்களுக்கான அரசியல் தீர்வு திட்டத்தின் அவசியம் குறித்து தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும். கடந்த கால வரலாறுகளை போன்று இந்த பிரச்சனையை இழுத்தடித்து கொண்டு அரசியல் செய்யலாம் என எவரும் எண்ணக்கூடாது என்று வலியுறுத்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கின்றது. இனி தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். சமூக ஊடகங்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கின்றது. கடந்த நூற்றாண்டின் இறுதியில் இணையத்தின் வருகை தகவல் தொடர்பாடல் துறைகளில் பாரிய முன்னேற்றத்தை உலகிற்கு ஏற்படுத்தியது. அதேவேளை சமூக வலைத்தளங்களின் அறிமுகம் தகவல் தொடர்பாடல்களை மேலும் விரிவுபடுத்தியது. இணையத்தை பயன்படுத்துவோரில் பெரும்பாலானவர்கள் இப்போது சமூக வலைத்தளங்களையும் பயன்படுத்துகின்றனர். இந்த சமூக வலைத்தளம் என்பது தனிப்பட்டவர்கள், குழுக்கள், அழைப்புகள் என்பவற்றை உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பாகும். நட்பு, உறவு, பொதுநலன் சார்ந்த பிணைப்பு, நிதி பரிவர்த்தனை, விருப்பம், வெறுப்பு, பாலியல் ரீதியான உறவுகள், மத நம்பிக்கை சார்ந்த உறவுகள், அறிவுசார் தொடர்புகள், சமூக அந்தஸ்து போன்ற பல்வேறு வடிவங்களின் ஒன்றுடன் ஒன்று பரஸ்பரம் சார்ந்துள்ள இந்த தொடர்பாடல்கள் காணப்படுகின்றன. உண்மையில் தொழில்நுட்ப ரீதியிலான இந்த கண்டுபிடிப்புகளை இளைய சமூகம் ஆக்கபூர்வமான நோக்கங்களுக்கு பயன்படுத்துவது அருகி வருவதையும், அதேவேளை சமூக வலைத்தளங்கள் அவர்களை அடிமைப்படுத்தும் போக்கு அதிகரித்து வருவதையும், அவர்களின் கருத்துக்கள், சிந்தனைகள், வாழ்க்கை முறைமை போக்குகள் மாற்றமடைந்து வருவதையும் பரவலாக அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது.
ஆதலால் இளைய சமூகம், குறிப்பாக மாணவர்கள் இந்த விடயத்தில் பாதிப்பை எதிர்கொள்ளாமல் இருப்பதற்கு பெற்றோர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அத்துடன் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்கள் இதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்து, குறிப்பாக ஒருவரின் அந்தரங்கம் மற்றும் இதர பாதிப்புகள் குறித்து அறிவூட்ட வேண்டும். இணையமும் சமூக ஊடகமும் தகவல் தொடர்பாடல் துறையில் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. அத்துடன் கற்பதற்கான ஊடகமாக சேவை புரிவதையும் நிராகரிக்க முடியாது. அதேவேளை அறிவுசாராத செயற்பாடுகள், கல்விசார் நடவடிக்கைகளை மேவி செல்வதே கவலைக்குரியவை என்பதை மனதில் இருத்திக் கொள்வது அவசியம் என்று சுட்டிக்காட்டி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியிருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம்: இலங்கை மற்றுமொரு தேர்தலை எதிர்கொண்டுள்ள நிலையில் மஹிந்த ஆதரவாளர்களும் மஹிந்தவும் புலி பிரசாரங்களை மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதை சித்தரிக்கும் வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். சீனாவிடமிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த நிதி பெற்றுக் கொண்டதாக அண்மை காலமாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அதே குற்றச்சாட்டை ஜேவிபியும் தெரிவித்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் மற்றுமொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.